ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா வீட்டுக்கு ஒரு வாரம் லீவுக்காக போயிருந்தேன். ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம். ஒரு வாரம் தானே லீவ் இருக்குது அம்மா சொன்னாங்க. அக்காவும் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறா, நீ போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஒரு வாரம் 10 நாள் தான் லீவாக இருக்கேன் உனக்கு. என்னால் உடம்பு முடியாதனால இப்போ வர முடியாது. அதோட அப்பாவும் முடியாமல் இருக்கிறனால நாங்கள் வர முடியாது. இந்த மாதம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு தான் அப்புறம் அக்கா வரேன்னு சொல்லியிருக்கிறா. அதனால் ஒரு 10 நாள் மாமா வேலைக்கு போகிறாரு பண்ணுறாரு. நைட்டு 10 மணிக்கு தான் வராராம். அது வரைக்கும் நீயே கொஞ்சம் பார்த்துக்கம்மா அவளை போயிட்டு ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஓகேவாக தான் தோணுச்சு. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காவை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவளால் சமைக்க முடியாத மாதிரி ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தாங்க, ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் டாக்டரும் சொன்னாங்க. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருக்கணுங்கிறனால ரொம்ப வேலை செய்ய முடியல. கடையில் சாப்பாடு செலப்பு வாங்கிக்கிறது, ஒரு வேலை ஆளும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்போயாச்சும் தான் பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரிலாம் வருவாங்களாம். அவங்களும் 2 3 வீட்டில் வேலை பார்க்குறனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு படிப்பு இதை காட்டியும் நம்ம ஃபேமிலியும் முக்கியம் தான். அது மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஃபேமிலியும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு கிளம்புனோன்னா அக்காவுக்கு தெரியாது நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் அக்கா எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த நேரத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் இப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 4 5 மாதம் ஆக போகிறதுனால சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாகவே எனக்கும் இருந்தது. போனதுக்கப்புறம் அக்கா எதிர்பார்க்கல. மாமா அப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தார். ஒரு 9 மணிக்கெலாம் காலையில் கார் புக் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். போய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். இது மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரேகா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம்மா, நானும் வரணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கும் எக்ஸாம்ஸ் நிறையா இருந்ததுனால என்னால் அக்கா கூட இருக்க முடியல. எனக்கும் இப்போ பார்த்துக்கணும் பண்ணணுங்கிற ஒரு ஆசைலாம் இருந்தது, இல்லாமலாம் இல்லை. அக்காலாம் எனக்காக எவ்வளோ காலேஜ் டைம்லலாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு எக்ஸாமுக்கெல்லாம் அவ்வளோ டீ போட்டு கொடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் உட்காந்துருப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியுது, தெரியாமலாம் கிடையாது மாமா. என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் தான் அப்படின்னோடனே சரி வீடு இப்போ வந்துட்டல, அக்காவை பார்த்துக்கோ பண்ணு. நான் வந்துடுவேன். நைட்டு ஆனால் 9 10 மணி ஆகும். அது வரைக்கும் ஏதாச்சும் வேணும்னா மட்டும் நீ தான் ஸ்கூட்டி இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு எதாக இருந்தாலும் பக்கத்தில் கடை எல்லாமே தான் உனக்கு தெரியும், பழக்கப்பட்டது தானே. அதனால் நீ போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாச்சு இவளை பார்த்து அப்படிங்கிறத காட்டியும் இவ்வளோ தான் இப்போ வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அவனால் சுத்தமாக நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அக்காவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போ தான் அக்கா சொன்னா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்ததில் ரொம்பவே ஹாப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் காலேஜ் மெட்டில் என்ன சௌந்தர்யாவுக்கு கல்யாணமாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் ஆமாம் கல்யாணம் தான் சௌந்தர்யாவுக்கு. திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுக்கா. நானே எதிர்பார்க்கல. அவள் கல்யாணம்லாம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு எல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில். பையனும் ஓகே தான், சொந்தக்கார பையன்தான், தெரிஞ்சவங்க தானே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் வேண்டான்னு தான் தோணுச்சு. ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் காலேஜ் முடிக்க போகிறேன்னு ஒரு 2 மந்த்து தான் இருக்குது. ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஓகே நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னோடனே. இப்போ நீ எப்போனா அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு எங்கள் அக்கா கேட்டால். அப்பா என்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கல்யாணம்லாம் இப்போ பண்ணுற மாதிரியெல்லாம் ஐடியா கிடையாது. எனக்கெல்லாம் நான் 2 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் நானாக ஒரு ஏர்ன் பண்ணிக்கிட்டு எல்லாமே நான் எனக்குன்னு சேர்த்துக்கணும். அப்பா செஞ்சு கொடுத்தாலும் எனக்குன்னு தேவையான விஷயங்களை நான் சேர்த்துக்கிட்டு இது பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். எதாக இருந்தாலும் நீ சொல்கிறதும் கரெக்டான விஷயந்தான். நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயும் நம்மளுக்கு அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, அது சரி தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எதாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு
சில விஷயங்கள வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோனே, சரி சரி விடு விடு அதெல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்கிட்ட வந்து சொன்னுச்சு. நான் இப்போ உனக்கு மேரேஜை பற்றியெல்லாம் எதுவும் பேசுகிற மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை. அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு.